ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் லாங் வீடியோவில் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய சிஸ்டர்ஸ் லாங் வீடியோ போட சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. பட் எனக்கு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான டைமே சுத்தமாக கிடைக்கல. வீட்டு வேலை செஞ்சுட்டு நக்ஷக்குட்டியை பார்த்துட்டு கடையிலையுமே கொஞ்சம் ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாமே சேர்ந்து தான் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. இனிமேல் அடிக்கடி லாங் வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோட தான் வந்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். அக்கா மாமா ஓட் போடுறதுக்காக ஊருக்கு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சில பர்சனல் ஒர்க்கெல்லாம் இருந்தனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு 2 நாள் தங்கிட்டு தான் ஊருக்கு கிளம்புனாங்க. ஓட் போட்டுட்டு மறுநாள் ஈவினிங் போல் ஊருக்கு கிளம்புனாங்க. அக்கா ஊருக்கு கிளம்பும் போது அம்மா போட்டிருந்த வடகங்கள் எல்லாத்தையுமே 3ஆக பிரிச்சுட்டு அக்காவுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. வெங்காய வடகம், ஜவ்வரிசி வடகம், அதுக்கப்புறம் இங்கே புளி வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அக்கா வாங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ புளியுமே வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க. எல்லாத்தையுமே பேக் பண்ணி அவங்க கிளம்பும் போது ஆளுக்கு ஒரு திங்ஸாக எடுத்துகிட்டு போய் காரில் வச்சோம். அதுக்கப்புறம் அக்கா மாமா வீட்டுக்கு வரும்போது ஏர் கூலர் கொண்டுட்டு வந்தாங்க. அதை பார்க்கவும் ஏர் கூலர் வாங்கியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டீங்க. நாங்கள் வாங்கலை. அக்கா ஊர்லேருந்து வரும்போது ஏர் கூலரோடய வந்துட்டாங்க. ஏன்னா மதுரையில் அதிக வெக்கையாக இருக்குது அப்படின்றனால. நக்ஷக்குட்டி ஏன் ட்ரெஸ் போடாமல் இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அக்கா மாமா ஊருக்கு கிளம்புறனால பசங்க வந்து ட்ரெஸ் போட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்மளே வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. குழந்தைங்கள்லாம் ரொம்ப பாவம். அதனாலேயே அவளுக்கு வந்து ட்ரெஸ் போட்டிருந்தாலே அம்மா வந்து ட்ரெஸ்ஸை கலட்டி விட்டுருவாங்க, ஜட்டியோட இருந்துக்கோ அப்படின்னு. அப்படியே அவங்க கலட்டி விட மறந்தாலுமே இவளாவே கலட்டிக்குவா. கேட்டால் ரொம்ப வேர்க்குதுமா அப்படின்றவா. ஒன்றுமே சொல்ல முடியாமல் ஆயிடுது. அக்கா மாமா ஈவினிங் போல் ஊருக்கு கிளம்புனாங்க. அவங்க ஊருக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து கொல்லிமலைக்கு போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. நைட்டு 9 மணி போல் தான் கிளம்புறோம். ஆனால் வீட்டில் வந்து சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் 6 மணிக்கு மேலே. ஏன்னா நாங்கள் கொல்லிமலைக்கு போயிட்டு அப்படியே வந்து கோவிலுக்கு போகிற மாதிரி பிளானு. திரும்ப இன்னைக்கு நைட்டு போயிட்டு மறுநாள் நைட்டு தான் ரிட்டன் வீட்டுக்கு வர மாதிரி பிளானு. அதனால 3 வேளைக்கும் சாப்பாடு வந்து வீட்டிலேயே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. காலையில் சாப்பிட்றதுக்கு இட்லி, பூண்டு சட்னி, இட்லி பொடி, மதியம் லஞ்சுக்கு லெமன் சாதம், புதினா துவையல், நைட்டுக்கு சப்பாத்தி. அதுக்கு சைடிஷ்லாம் எதுவும் இல்லை. சர்க்கரையை வந்து உள்ளே வச்சு அப்படியே ரோல் பண்ணி சாப்பிட்டுக்குவோம். அதுபோக நக்ஷக்குட்டிக்காக அக்கா மாமா நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை எல்லாத்தையும் பாப்பாவே தூக்கி உள்ளே வச்சுட்டா அவள் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு. அவளுக்கு ஏதாவது தேவைன்னா ஒன்று எங்கள் அம்மா கிட்ட கேட்பா, இல்லைன்னா எங்கள் அக்கா கிட்ட கேட்டு வாங்கிக்குவான். அவள் என்ன கேட்டாலுமே அக்கா மாமா உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. அதனாலே இங்கே கிடைக்கலன்னா அங்கே கேட்டு வாங்கிக்குவா. வீட்டிலேருந்து சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு நைட்டு 9 மணியை போல் வீட்டிலேருந்து கிளம்பணும். வேன் 9:30 மணியை போல் தான் வந்துச்சு. வேன் வந்து நாங்கள் ஊரில் கொஞ்சம் பேர் சேர்ந்து தான் வேன் பிடிச்சி போயிருந்தோம். நாங்கள் மொத்தமாக ஒரு 15லேருந்து 16 பேர் வரைக்கும் போயிருந்தோம். நைட் 2 மணி போலெல்லாம் கொல்லிமலைக்கு ரீச் ஆயிட்டோம். போன வருஷம் கொல்லிமலையில் திங்ஸ் வாங்கியிருக்கோன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அப்போ அந்த கொல்லிமலை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். இது கொல்லிமலை சந்தை. இந்த கொல்லிமலை சந்தை வந்து தமிழ் மாதத்துக்கு பங்குனி சித்திரை இந்த 2 மாதமும் தான் இந்த சந்தை இருக்கும். அதுவும் வாரத்தில் ஒரே ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நைட்டு மட்டும்தான் இந்த சந்தை இருக்கும். ஈவினிங் ஒரு 7-8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற சந்தை மறுநாள் காலையில் விடிகிற வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். இது மொத்தமாக 10 வார சந்தைன்னு சொல்லுவாங்க. இங்கே வாங்குற திங்ஸ் எல்லாமே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு இதுதான் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். அதனால இந்த சந்தையை நெருங்கும் போதே அந்த வாசனை தான் வந்து சூப்பராக இருக்கும். விலையுமே கொஞ்சம் மலிவாக இருக்கும். அதுவும் இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரேட் சொல்லுவாங்க. இங்கே ஒவ்வொரு கடையிலையுமே 5 பொருள் சொல்லுவாங்க. அது என்னென்னா கடுகு, வெந்தயம், மிளகு, சீரகம், சோம்பு இந்த 5 பொருள் தான் இதுக்கு தனி ரேட்டும் சொல்லுவாங்க. அவங்களே உலக்கு வச்சுருப்பாங்க. அந்த உலக்கில் தான் அளந்து போடுவாங்க. என்னென்னா 2 படி போடுவாங்க. ஒவ்வொரு திங்ஸும் 5 பொருள்லையும் 2 படி வந்து போடுவாங்க. இந்த 5 பொருள்லையும் மிளகு மட்டும் ஒரு படி தான் கொடுப்பாங்க. அந்த ஒரு படியுமே வந்து வேற உலக்கில் அளந்து கொடுப்பாங்க. நம்ம தான் வந்து பார்த்து வாங்கணும். இந்த 5 பொருளுக்குமே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரேட் சொல்லுவாங்க. 1000 ரூபாய், 1100, 1200, 1300 வரைக்கும் வந்து ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நம்ம தான் பேசி பார்த்து வாங்கணும். நாங்கள் வந்து உலக்கு நாங்களே கொண்டு போயிருந்தோம். அந்த உலக்கில் தான் எங்களுக்கு அளந்து போடணும்னு சொல்லி பேசினோம். அதுவும் வந்து 4 உலக்கு போடணும் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அப்படின்னா சார்ஜ் வந்து எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்னா 1600 நாங்கள், அப்புறம் 1500னா கொடுங்கன்னாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து அம்மா 1400 அப்படின்னு சொல்லி பேசி வாங்கினாங்க. இந்த பொட்டுக்கடலை, உருட்டு பொட்டுக்கடலை நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு விலை கேட்டோம். 3 படி வந்து 100 ரூபான்னு சொன்னாங்க. பரவாயில்லையே, சரி வாங்கலாம், பாப்பா வந்து இந்த பொட்டுக்கடலை நல்லா சாப்பிடுவா, அதனால வாங்கலாம்னு சொல்லி அம்மா வாங்கினாங்க. 3 படி அளந்து போட்டுமே 1/2 கிலோ அளவு தான் இருந்தது. என்ன இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உலக்க காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் காமிக்கவே மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கம்பல் பண்ணி நானும் அம்மாவும் கேட்கவும் அதுக்கப்புறம் உலக்க காமிச்சாங்க. அந்த படியை பார்த்தா வெளியில் பெரிய படி மாதிரி தெரிஞ்சது. உள்ளே பார்த்தோம்னா அதில் பாதி அளவு தான் இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்கன்னு.
ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்க தான் செய்வாங்கன்னு. அந்த பழமொழி கரெக்டாக தான் இருந்தது. தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டோம், கவனிக்கலை அப்படின்னா வாங்கினது தான். அதுக்கப்புறம் அங்கே வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல வாங்கினோம். அங்கே 1.5 கிலோ பொட்டுக்கடலை 100 ரூபான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை தான் வாங்கினாங்க அம்மா. எல்லாருமே அப்படி இருக்கிறது இல்லை, ஒரு சிலர் ஏமாத்துறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. நீங்கள் அந்த சந்தைக்கு போனீங்கன்னாலுமே ஒவ்வொரு பொருளையும் பார்த்து கவனமாக வாங்குங்க. அது போக மற்ற திங்ஸ் எல்லாமே அங்கங்கே தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அந்த கடைகளில் நமக்கு வேணுன்ற திங்ஸை கேட்டு வாங்கிக்கலாம். இந்த 2 மாத சந்தையில் நாங்கள் இந்த மாதம் லேட்டாக வந்துட்டோம். அதனால கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இதே முன்னாடி வந்தோன்னா கால் வைக்க கூட இடம் இருக்காது. போன வருஷம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் ஃப்ரீயாகவே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். கொல்லிமலையில் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு காலையில் கரெக்டாக விடிகிற டைமில் கொடுமுடியில் இருக்க சிவன் கோவிலுக்கு போயிருந்தோம். கொடுமுடியில் இருக்க சிவன் கோவிலில் இந்த நதி புண்ணிய நதின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து குளிச்சுட்டு நம்ம போட்டுட்டு வர துணியை அந்த நதியிலே வந்து கலட்டி போட்டுட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் குளிச்சுட்டு புது துணி சேஞ்ச் பண்ணிட்டு அந்த துணி எல்லாத்தையும் அப்படியே ஆற்றுல போட்டுட்டோம். சிங்கிளாலாம் இருந்தோம்னா டக்குன்னு குளிச்சு கிளம்பிடலாம். இது மொத்தமாக ஒரு 15 பேர் போயிருந்தோமா, எல்லாரும் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு கோவிலுக்குள்ளே போகிறதுக்கே 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. குளிச்சுட்டு அப்படியே நேராக கோவிலுக்கு போனோம். கோவிலில் இப்போ சித்திரை திருவிழா நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அதனால கோவிலில் கூட்டமாக இருந்தது. நிறைய பேர் நேர்த்திக்கடன் செலுத்திட்டு இருந்தாங்க. இந்த கோவில் நல்ல பெரிய கோவில். நாங்கள் உள்ளே போய் எல்லா சாமியுமே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நேர்த்திக்கடன் செலுத்துறவங்க எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். காலையிலே எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஓரமாக உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பசி எடுக்கவும் தான் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலை விட்டு கிளம்பணும். கரெக்டாக வேன் கிட்ட போகும்போது காவடி எடுத்து ஆடி வந்தாங்க. காவடி அப்புறம் பால் குடம் இதெல்லாம் எடுத்து டான்ஸ் ஆடிட்டே வந்தாங்க. அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்புனாதான் நம்ம வந்து வேன்ல ஏறி வேன் கிளம்ப முடியும். அவங்க வந்து அங்கேயே வந்து டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க. அதனால நாங்களுமே கீழே நின்று எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க அங்கனையே ஒரு 1/2 மணி நேரம் வந்து டான்ஸ் ஆடி இருப்பாங்க. எங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அவங்க எல்லாருமே அந்த பக்கம் இருந்து அப்படியே மூவ் ஆகவுமே நாங்களும் எல்லாரும் வேனில் ஏறி கிளம்பிட்டோம். அதுவும் 9 மணி ஆயிட்டனால எல்லாருக்குமே ரொம்ப பசி எடுத்துருச்சு. அங்கனக்குள்ளே சாப்பிட்றதுக்குமே இடமே சுத்தமாக இல்லை. அதனால வேனில் ஏறிட்டு கோவிலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு மரம் நிழலில் வந்து நிப்பாட்டினாங்க வண்டியை. அங்கே இறங்கி தான் எல்லாருமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோம். எல்லாருமே வீட்டிலேருந்தே சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. அதனால ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. இல்லைன்னா ஹோட்டலாக பார்த்து நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். நம்ம கையிலேயே கொண்டு போயிட்டனால நம்ம தோதுக்கு வந்து எங்கேயாவது வண்டியை நிப்பாட்டி சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக திருச்செங்கோடு கிளம்பிட்டோம். திருச்செங்கோடுல அர்த்தநாதீஸ்வரர் கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். திருச்செங்கோடுல அர்த்தநாதீஸ்வரர் கோவில் ரொம்ப ஃபேமஸ். இந்த கோவில் மலை மேலே இருக்கு. அதனால பஸ் ஸ்டாண்ட்லயே வந்து பஸ் விடுறாங்க. அடுத்தடுத்து பஸ் ரெடியா நிக்குது கோவில் போறதுக்கு. நாங்க போன வேன்ல மலைக்கு போக முடியாது. அதனால பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலயே நாங்க வந்த வேனை போட்டுட்டு நாங்க எல்லாருமே கோவில் பஸ்ல ஏறியே போயிருந்தோம் கோவிலுக்கு. இந்த கோவிலுக்கு எங்க அம்மாவால வர முடியல. ஏன்னா எங்கள் பெரியப்பா இறந்து 6 மாதம் தான் ஆகுது. வருஷம் திரும்பாமல் மலை ஏறுற கோவில்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அம்மாவை பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்கார வச்சுட்டு நாங்கள் எல்லாரும் மலைக்கு போயிருந்தோம். நக்ஷுக்குட்டி மட்டும் அம்மாச்சின்னு பஸ்ஸு கிளம்பும்போது கத்திட்டே இருந்தா. அப்புறம் மூவ் ஆனதுக்கப்புறம் வேடிக்கை பார்த்துட்டே மறந்துட்டா. இந்த பஸ்ஸில் மலைக்கு போகிறதுக்கு சார்ஜ் 10 ரூபாய் வாங்குறாங்க. 10 நிமிஷத்துலேயே கோவிலுக்கு போயிடலாம். பஸ்ஸு கிளம்பி அப்படியே மலை ஏறும்போது வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நான் அப்படியே வீடியோஸுமே நிறைய எடுத்தேன். உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வந்து வந்து போகும் மலை இனி தொடுவாய் மெதுவாய் படர்வாய் என்றால் நுரையாய் கரையும் மலை தொலைவில் பார்த்தால் ஆமாம் என்கின்றாய் அருகில் வந்தால் இல்லை என்றாய் நகில நகில நகிலா விலகிடாது நகிலா ஓஹோ நகில நகில நகிலா. இந்த அர்த்தநாதீஸ்வரர் கோவில், அர்த்தநாதீஸ்வரர் வந்து ஆண் பாதியாகவும் பெண் பாதியாகவும் சிலையாகவே இருப்பாங்க. இந்த கோவில் நார்மலாகவே எப்போவுமே கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். நாங்கள் போனது மதியம் 12 மணியை போல் தான் கோவில் மலை ஏறி போனோம். ஆனால் அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருந்தது. 1 மணி நேரம் லைனில் நின்று தான் சாமி பார்த்தோம். மலை மேலே அர்த்தநாதீஸ்வரர், அப்புறம் முருகன், அப்புறம் வந்து நாகநாதர் சுவாமி, இந்த மாதிரி நிறைய வந்து கோவிலுமே இருக்குது.
இந்த கோவிலுக்கு நான் இது 2வது தடவையாக போயிருக்கேன். ஆல்ரெடி வந்து போன வருஷம் ஒரு தடவை வந்து போயிருந்தோம். இதே மாதிரி தான் வேன் பிடிச்சி எல்லாருமா போயிருந்தோம். ஃபஸ்ட்டு கொடுமுடி கோவிலுக்கு போயிட்டு 2வது இங்கே வந்து அர்த்தநாதீஸ்வரர் கோவிலுக்கும் போயிருந்தோம். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் வந்து போயிருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக நம்ம முத்துமலை முருகன் கோவிலுக்கு போயிருந்தோம். அது என்னவோ முருகன் கோவிலுக்குன்னாவே எனக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வெளியில் வரும். அது ஏன்னே எனக்கு தெரியாது. இந்த கோவில் கட்டின புதுசில் நல்லா விளம்பரம் பண்ணாங்க. அப்போ வந்து நல்ல பெரிய முருகனாக இருக்கார், இவரெல்லாம் போய் நம்மளால் பார்க்க முடியுமா செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய நாள் வந்து நான் வருத்தப்பட்டிருக்கேன். போன வருஷம் இந்த கோவிலுக்கு ஃபஸ்ட்டு டைமாக சர்ப்ரைஸாக தான் கூட்டிகிட்டு போனாங்க. இந்த கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் முத்துமலை முருகன் கோவிலுன்னு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த வருஷம் இந்த கோவிலை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக நம்ம வேறு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். மதியம் லஞ்சு முத்துமலை முருகன் கோவிலில் வந்து தான் சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சாமி பார்க்க போனோம். ஏன்னா கோவிலுக்கு வரும்போதே 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதனால குழந்தைங்களாம் பசியோடு இருப்பாங்கன்னு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் சாமி பார்க்க போனோம். ஆனால் வெயில் தான் சரியான வெயில். இந்த வெயிலுக்கு சாப்பாடு கூட தேவையில்லை. தண்ணி அது கூலாக தான் வந்து குடிக்கணும் போலயே இருக்குது. எங்கே பார்த்தாலும் தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா தண்ணி சூடாக தான் வருது. கடையில் தண்ணி வாங்கலான்னா அதுவும் நார்மல் வாட்டர் தான் இருக்குது, கூலிங்கே இருக்க மாட்டேங்குது. நான் நல்ல வேளை இதெல்லாமே முன்னாடியே யோசிச்சு என்ன பண்ணிட்டேன்னா நைட்டே ஃப்ரீசரில் வந்து ஒரு 3 பெரிய பாட்டிலில் வந்து தண்ணி பிடிச்சி உள்ளே வச்சுட்டேன். அது மறுநாள் நைட்டு நம்ம போகும்போது நல்லா ஃப்ரீஸ் ஆகிருந்துச்சு. நைட்டு போகிறோமா, நைட்டு வந்து நமக்கு கூலிங்காக தண்ணி தேவைப்படாது. அதனால் நாங்கள் நார்மல் வாட்டரை குடிச்சிட்டு அந்த ஐஸ் வாட்டரை அப்படியே வச்சுருந்து மறுநாள் வந்து வெயில் ஏறினதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து வச்சு நானும் பாப்பாவும் குடிச்சிக்கிட்டே இருந்தோம். அந்த மாதிரி குடிச்சனாலேயே என்னவோ எங்களுக்கு வந்து பெருசாக டயர்டெல்லாம் ஒன்றுமே தெரியல. ரொம்ப ஜாலியாக தான் போச்சு. முத்துமலை முருகன் கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிருந்தோம். அந்த ஆஞ்சநேயர் கோவில் வந்து நல்லா பெரிய ஆஞ்சநேயராக இருப்பார். அந்த கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு கோவிலுக்கும் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நேராக மதுரைக்கு கிளம்பியாச்சு. வர வழியில் ஒரு டீ ஷாப்பில் நின்று டீ மட்டும் சாப்பிட்டோம். நைட்டு மதுரை ரீச் ஆகி வீட்டுக்கு வரதுக்கே 12 மணி ஆயிடுச்சு. நக்ஷுக்குட்டி வேனில் வரும்போதே தூங்கிட்டா. திரும்ப வீட்டுக்கு வரவுமே அவளை எழுப்பி விட்டு திரும்ப குளிக்க வச்சு அதுக்கப்புறம் உடனே தூங்க வச்சேன். அம்மாவுமே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே தூங்கிட்டாங்க, சாப்பிடவே இல்லை. ஆனால் நமக்கெல்லாம் சாப்பிடாம தூக்கமே வராது. வச்சிருந்த சப்பாத்தி 2 சாப்பிட்டுட்டு தான் நான் தூங்கினேன். இந்த விளாக் இதோட முடியுது. இந்த விளாக் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.